அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயண மேட்ரிமோனி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வரன்களை பார்க்கலாம் வாங்க. இவங்களோட பெயர் பத்மாவதி, வயது 42 ஆகுது. சாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து தான், ஆனால் சாதி தடையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. எந்த சாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ராசி சிம்மம் ராசி, நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி அக்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அரசாங்க வேலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிடிப்பு போய் மாதம் 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தான். இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடியவருக்கு முதலாக இருந்தாலும் பரவாயில்ல, 2ஆவதாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வயதாக இருந்தாலும் இவங்க ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கணவர் எதிர்பாராத விதமாக அட்டாக்கில் இறந்ததுனால இவங்க பாதுகாப்புக்காக 2ஆம் மனம் முடிச்சுக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். பொண்ணையும் 30 சவரன் நகை போட்டு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா கூட வசிச்சுட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களையும் இவங்க அம்மாவையும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு வீட்டோட மாப்பிள்ளையாக வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முடியாத பட்சத்தில் அவர் கூடவே போகிற மாதிரி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட வசதின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 2 போர்ஷன் வாடகை வருது. வரக்கூடியவர் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கீழே ஒரு கடை இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு என்னையும் எங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கையிருப்பில் நிறைய பணம் ஜுவல் எல்லாமே வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க குமாரபாளையம் ஈரோடில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னா தேவகி, வயது 40 ஆகுது. சாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து தான், ஆனால் சாதி தடையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. எந்த சாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ராசி கும்பராசி, நட்சத்திரம் சதயம். படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாதம் 18,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமண லைன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தான். இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடியவருக்கு முதலாக இருந்தாலும் பரவாயில்ல, 2ஆவதாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வயதாக இருந்தாலும் இவங்க ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வயது 40 ஆனாலும் ரொம்ப யங்காக தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரு நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் போதும், வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஓகே, அவர் கூடவே போகிற மாதிரி இருந்தால் இருக்கிற வீடை விற்றுட்டு அவர் கூடவே போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கணவர் எதிர்பாராத விதமாக அட்டாக்கில் இறந்ததுனால இவங்க பாதுகாப்புக்காக 2ஆம் மனம் செஞ்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட வசதின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். சொந்த வீடு இருக்குது, விவசாய நிலம் 50 சென்ட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா இவங்க கூட தான் வசிச்சுட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படியாச்சும் 2ஆம் மனம் பண்ணி வைக்கணும்னு அவங்க ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா 15 நாட்களுக்குள்ளே சிம்பிளாக கோயிலே திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஜோசியம் ஜாதகம் எதுவுமே பார்க்காம மனமுடிக்க தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதால இவங்க முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்கும்போது ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நாகப்பட்டினமில் வசிச்சுட்டு வராங்க. மேலும் இந்த மணமகளை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரியுமா வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நமது சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்களுக்கும் பதில் தெரிவிக்கப்படும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களை